நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் மலபார் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. சீரக சம்பா அரிசி, நீங்கள் போய் கடையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ. தக்காளி நல்லா பழுத்த பழமாக ஒரு 3 பழம். பெரிய வெங்காயம் ஒரு 3. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி. இஞ்சி பூண்டு 2½ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மற்றும் பட்டை 1, ஏலக்காய் 2, பச்சை மிளகாய் 4, கிராம்பு 3, அன்னாச்சிப்பூ 2, தேங்காய் துருவல் 2½ டேபிள் ஸ்பூனு, தயிர் 1/2 கப்பு, நெய் ஒரு 1/4 கப்பு, மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூனு, தேங்காய் எண்ணெய் 1/4 கப்பு, பால் 2 டேபிள் ஸ்பூனு, குங்குமப்பூ 1 சிட்டிகை, முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போது செய்முறையை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு சிக்கனை எடுத்து 1/4 கப்பு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கலந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் பிரியாணியில் நம்ம சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப வெறப்பாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் இதை எல்லாத்தையும் கலந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. சிக்கனை ஊற வச்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா நீல வாக்கில் வெட்டிக்கிங்க. அந்த பச்சை மிளகாய் மட்டும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா விழுது மாதிரி நல்லா அடிச்சுக்குங்க. இந்த பாலும் குங்குமப்பூவும் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை 2ஐயும் முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் துருவிய தேங்காய் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் இது 2ஐயும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்குங்க. பிறகு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி எண்ணெயில் கொஞ்சோண்டு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் நிறத்துக்கு வர மாதிரி வதக்கிக்குங்க. ஒரு வெங்காயத்தை மட்டும் அது மாதிரி நீல வாக்கில் வெட்டி நல்லா வதக்கி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாங்க நம்ம மெயின் பிக்சருக்கே வரோம். அடுப்பில் ஒரு அடியில் நல்லா கனமாக உள்ள ஒரு பாத்திரமாக எடுத்து வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்குங்க. அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நறுக்கிய 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அதாவது ப்ரௌன் நிறத்துக்கு வர மாதிரி. அந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி அதாவது நறுக்கி வைத்த தக்காளி, இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிங்க. தக்காளி நல்லா கரைஞ்சிடணும், அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி வச்சுருங்க. பிறகு தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் துருவல் அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகும் வர வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு, சிக்கன் அதாவது அந்த தயிரில் இஞ்சி பூண்டு விழுதில் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனை நல்லா போட்டு வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு இதமான அனலில் கொஞ்சம் ஸ்லிமில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுக்கிட்டு வணக்குங்க. அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா வேக விடுங்க. வேகும்போது தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம சிக்கனை தயிரும் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் அது ஆல்ரெடி கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். அதாவது தயிர் ஊற்றின அந்த ஈரப்பதமும் சிக்கனில் ஆல்ரெடி ஈரமும் இருக்கும். நம்ம அலசினப்போ அந்த சிக்கன் கொஞ்சம் தண்ணி உறிஞ்சி வச்சுருக்கோம், அதில் தான் ஈரமும் இருக்கும். அதனால் அந்த தண்ணியே போதும், நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதை நல்லாவே அந்தளவுக்கு வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு 4 டம்ளர் தண்ணீரை நல்லா சுட வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதேமாதிரி அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நெய் எடுத்து வச்சு நெய்யை ஊற்றிக்குங்க. அந்த எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அது லைட்டாக வதங்கும் பார்த்தீங்களா, வதங்கினதுக்கப்புறம் அரிசியை அதில் போட்டுக்குங்க. அந்த அரிசியை லைட்டாக வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் சுடுதண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 4 டம்ளர் சுடுதண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்குங்க. போதுமான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு 3/4 பாகம், அதாவது அந்த அரிசி ஒரு 3/4 வாசி வெந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சுருங்க.
பிறகு மறுபடியும் அதே மாதிரி ஒரு பாத்திரத்தை வைங்க. அதில் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றுனதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மசாலா செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, சிக்கனை போட்டு செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதை அதாவது அப்படியே ஒரு பரவலாக பரப்பி விட்ருங்க. அதுக்கு மேலே நெய் சோறு, அதாவது அந்த கிராம்பு, மிளகு அதெல்லாம் போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த நெய் ஊற்றி அரிசி போட்டு அந்த முக்கால்வாசி வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாப்பாடை அதுக்கு மேலே வச்சுருங்க. அதுக்கும் மேலே ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அந்த ப்ரௌன் நிற மாதிரி வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை அந்த அரிசிக்கு மேலே, அந்த நெய் சோறுக்கு மேலே அப்படியே அழகாக பரப்பி விட்ருங்க. இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். அதாவது கீழே சிக்கன் கலவை, அதுக்கு மேலே நெய் சோறு, அதுக்கு மேலே வறுத்த வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி 1 பை 1 பரப்பி வச்சுருங்க. அதுக்கும் மேலே குங்குமப்பூ, அதாவது குங்குமப்பூ பாலில் போட்டு ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாலை பிரியாணி முழுக்க அப்படியே ஊற்றி விட்ருங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பாத்திரத்தை நல்லா இறுக்கமாக மூடி, அது மேலே கனமான பாத்திரத்தில் சுடுநீர், அதாவது ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடுதண்ணி வச்சு அது மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு வைங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போது பிரியாணிக்கு மேலே இருக்கிற அந்த சுடுதண்ணி பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு அப்படியே மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும் பிரியாணி, நல்லா வாசமாக. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அப்படிங்கிற அந்த இருக்கிற என்னென்ன பட்டன் இருக்கோ அதை எல்லாத்தையும் தட்டி விட்ருங்க. நன்றி நண்பர்களே.